இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மை ஃபேவரட், எப்பவுமே நான் செய்வேன், பனானா பிரெட். இன்னைக்கு அம்மா கூட சேர்ந்து லாட் ஆஃப் பனானாஸ் இருந்திருக்கு வீட்டில். ஸோ அதை வச்சு ஒரு சூப்பரான பனானா பிரெட் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பனானா பிரெட் தேவையான பொருட்கள்: 480 கிராம் செல்ஃப் ரேசிங் ஃப்ளார், அதாவது கேக் மாவு, 4 முட்டை, 350 கிராம் கஸ்டர்ட் சுகர், 220 கிராம் பட்டர், 6 வாழைப்பழம், 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இன்றைக்கி நம்ம பாய்க்கிற வாழைப்பழம் வந்து நல்லா ரைப்பாக இருக்குது. வாழைப்பழத்தை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக நம்ம வெட்டி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம மேஷ் பண்ண போகிறோம். இப்போவே பார்க்குறதுக்கு நம்ம ஓட்ஸ் செஞ்சால் மேலே பனானா டாப்பிங் போடுவோம்ல, பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும், இது பாருங்கள், இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த 6 வாழைப்பழங்களை மேஷ் பண்ணி வச்சுருங்க. இது கடைசியாக நம்ம பாய்ப்போம் நம்ம பனானா பிரெட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு பவுலில் பட்டர், அதுக்கப்புறம் சீனி இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கேக் மிக்ஸர், இது வந்து ஒரு ஹேண்ட் ஹெல்ட் மிக்ஸர். ஒரு 12 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரீமியாக ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் yellow நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ஃப்ளார் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு முட்டை, 1/2 கப் ஆஃப் ஃப்ளார், இன்னும் ஒரு முட்டை, 1/2 கப் ஆஃப் ஃப்ளார். நம்ம எக்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஸ்டெப் நீங்கள் செய்யுங்க. பனானா பிரெட் நான் வீட்டில் செஞ்சால் 2 பேர் இருக்காங்களோ 5 பேர் இருக்காங்களோ டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிபி நான் டைம்ஸ் 2 பண்ணியிருக்கேன் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு 2 லோஃப் பனானா பிரெட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் 2 சர்விங்ஸ் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4வது முட்டை நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஓகே, மீதி கேக் மாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்க. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம கையால் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மேஷ் பண்ணி வச்ச பனானாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். பார்க்கவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கிண்டி இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரே மோஷனில் நீங்கள் மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ரஃபாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் சரியாக பொங்காது. ஸோ இந்த மாதிரி மெல்லமாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லோஃப் டின். இதில் பட்டர் பூசிட்டு மாவு நம்ம தூவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சால் கேக் ஒட்டாது. பாதி கேக் பேட்டர் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். மீதி கேக் பேட்டர் வந்து இன்னொரு லோஃப் டின்னில் ஆட் பண்ணுங்கள். 170 degrees Celsius ஒரு 1 ஹவர்லேருந்து 1 hour 20 minutes நம்ம பேக் பண்ணலாம். கேக் தயார். இன்னைக்கு டீ டைம் செம்ம ஜாலி தான். என்ஜாய்.